வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. தமிழ் மருத்துவம். தமிழ் மருத்துவம்னா என்ன? யார் அதை கண்டுபிடிச்சா? எப்போ இருந்து அது உருவாச்சு? யாரால் கையாளப்பட்டு வந்துச்சு? இந்த மாதிரி பல கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய நம்ம மூத்த மொழின்னு சொல்லப்படுறது நம்ம தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலிருந்து பிறந்த மருத்துவங்கிறனால இதுக்கு தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம் இப்படிலாம் பெயர் வருது. இதை தான் நம்ம நாட்டு மருத்துவம், பாட்டி மருத்துவம் இந்த மாதிரி பல வகையாகவும் பேசப்பட்டு வரும். ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மருத்துவம் சிறப்பு பெற்றிருந்துச்சு. சரி, எங்கிருந்து இது உருவாச்சு? அதாவது தமிழர்கள் நாகரிகத்தின் உச்சகட்டத்தில் இருந்தபோது அந்த காலகட்டத்திலேயே கடற்கோளால் அழிந்துபட்ட லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம குமரி கண்டம், அந்த மண்ணில் விட்டு செல்லப்பட்ட மருத்துவம் தான் இந்த தமிழர் மருத்துவம். இதை தான் நம்ம பரம்பரை மருத்துவம், பழங்கால மருத்துவம்னு சொல்கிறோம். இது மருத்துவமாக தோன்றுவதற்கு முன்னாடியே நம்ம மனிதர்கள் அவங்கள சுற்றி உள்ள மூலிகைகளை உணவாகவும் அந்த உணவையே மருந்தாகவும் பயன்படுத்தினர். இந்த மாதிரி அந்த உணவை மருந்தாக மாற்றி பயன்படுத்தியதை தான் மருத்துவமாக மாறி வந்துச்சு. இதே போல தான் இயற்கையாக ஒவ்வொரு உடல் வன்மைக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த சுற்றுச்சூழல் வெப்பநிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு உணவுகளை படைச்சிருக்கு. அந்த உணவுகளை நம்ம மருந்துகளாகவும் பயன்படுத்தலாம். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உணவையே மருந்தாக எண்ணிய காலம் போய் இப்போது மருந்தை தான் நம்ம உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம். இதிலிருந்து நம்ம வெளியில் வரணும்னா சத்தான உணவுகளுக்கும் இயற்கையான உணவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உணவே மருந்து.